எல்லா போலும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பும் பாசம் நிறைந்த எங்களுடைய காரிகத்திற்கு அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உள்ளத்தில் உயர்வாகவும் வெளியில் ஏழ்மையாகவும் காட்டக்கூடிய எங்கள் அன்பு சகோதரன் அப்பாஸ் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும். சிறுவயதிலிருந்து அன்போடும் பண்போடும் அடிநடியோடும் பாசத்தோடும் பழகக்கூடிய என்னுடைய மாப்பிள்ளை என்ற செயல் அவர்களே வணக்கம். அவருடைய பிள்ளையார் செல்லமுத்து, அவர் பேரே செல்லமாவே வளர்ந்தவர் செல்லமுத்து. அதனால அவருக்கு செல்லமுத்து பேர் நாங்கள் எல்லாம் வச்சுவிட்டோம். டாக்டர் செல்லமுத்து அவர்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். அவர் டாக்டர் ஆனது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையும் சொல்வதை காட்டியும் சமூக அக்கறை உள்ளவராக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றி. அதே சமயத்துல வீர வணக்கத்தோடு விழி வைத்து காத்திருந்து எங்களை வீர வணக்கத்தோட எங்களை அழைத்து வந்த உலமாக்களும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு வரவேற்று பார்க்கிறாங்க. ஒரு பழமொழி இருக்கு, ஆணும் வேகம் பண்ணி நானும் இரண்டும் சொல்லுக்கூடுது ஒரு பழமொழி. அது என்னன்னா, அந்த காலத்துல ஆலமரத்து வேரும் வேப்ப மரத்து குச்சியுமே பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அது இன்னைக்கு நடைமுறைக்கு அது இல்லை, அதனால மாறி இருக்கு. அதனால இன்னைக்கு உள்ள காலங்கள் மாறினால கல்வியின் அடிப்படையில முன்னேற்ற பாதையில இன்னைக்கு எல்லாமே ஒரு மாற்றங்கள் ஆகி நம்ம இன்னைக்கு பேசுகிற முறையா பயன்படுத்துறோம். ஆனா எல்லாமே அவங்க அறிவுபூர்வமா படிச்சுக்கிட்டே அவங்க வந்திருக்காங்க. நம்ம இன்னும் பழைய மாதிரி நினைச்சோம்னா இன்னைக்கு வாழ முடியாது, அது ரொம்ப சிரமமாயிடும். அதனால அவங்களுடைய அறிவுரைப்படி நம்ம இன்னைக்கு காலங்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. அவங்க அறிவுரைப்படி நம்ம போய்க்கு இருக்கோம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இறைவன் நம்மளை படைக்கும் போது ரகசியமாவே படைச்சிட்டாங்க. ஒரு தாய் கருவறைக்குள்ள நம்மளை படைக்கும் போது எல்லா உறுப்புகளையும் நம்ம கண்ணுக்கு தெரியாமையே படைச்சிட்டாங்க இறைவன். ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இறைவன் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, உங்களுக்கு காட்டுற மாதிரி வெளியில கொண்டாங்க. அது என்ன அப்படின்னா, 8 மாசம் இல்ல 1 வருஷம் ஒரு தாய் மடியில பிள்ளைய வளர்த்துறது இன்னைக்கும் பண்ணு வளர. அந்த 8 மாசத்துக்கு அடுத்து 1 வருஷம் ஆன பிறகுதான் அந்த பண்ணுடைய வெளிச்சத்தை வெளியில காட்டுறேன். அத என்ன செய்யறாங்கன்னு எல்லா உறுப்புகளையுமே நான் உங்களுடைய உள்ளத்துல நான் தாயினுடைய கருவறையில உங்களை எல்லாத்தையும் நான் படைச்சிருக்கேன். ஆனா நான் உண்மையானவங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும்னா இந்த பல்ல வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கணும்னு ஆண்டவனுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. இது பெரிய அதிசயமான ஒரு ரகசியம். இது எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா தெரிஞ்சாலும் நான் என்னோட திரும்ப ஞாபகப்படுத்துறேன். அதனாலதான் தாய் சொல்லை தட்டாதே, தாய் எது சொன்னாலும் தட்டப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய சொல்லு தாயினுடைய சொல்லுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தாய்க்கு எந்த அளவுக்கு நம்ம மரியாதை செலுத்துறோமோ அந்த அளவுக்கு இறைவன் நமக்கு மரியாதை செலுத்துறோம். ஏன்னா அவனுடைய படிப்பினத்தை நம்ம மரியாதை காத்து பயன்படுத்திக்கிறோம். அதனாலதான் தாய் சொல்லை தட்டாது அப்படிங்கிறது அந்த சொல்லுக்கு அந்த வார்த்தை இறைவன் நமக்கு சொல்லியிருக்காங்க. இறைவன் மிகப்பெரியவன். ஆனா நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இறைய எல்லா மாணவர்களும் எங்களை கண்ணியத்தோட மரியாதையோடையும் எங்களை இந்த அளவுக்கு அரவணைச்சு கொண்டு அதாயி கல்லூரி இடத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சபையில் இருக்கிற உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து முடிச்சு சொல்லுங்க.